ஹாய்மா பயிற்சி 10.1 மூன்றாவது கணக்கு கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளில் கீழ்காணும் சார்புகள் வகைமையானதா என்பதை தீர்மானிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்ற புள்ளியில் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பை நம்ம வகைப்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை வகைப்படுத்தினா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இங்கே மாடுலஸ் அப்படின்னு சொன்னாவே நமக்கு மைனஸும் வரும் ப்ளஸ்ஸும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சமீபம் போடலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்ற புள்ளியில், அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்ற புள்ளியில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டு வகையில் எழுத போகிறோம். எப்படி அப்படின்னு சொன்னால் மாடுலஸ்ன்னு சொன்னால் மைனஸும் வரும் ப்ளஸ் வரும். ஸோ இங்கே ப்ளஸ் எக்ஸ் போட்டால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னா வரும் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே மைனஸ் போட்டோன்னா வரும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எந்த புள்ளியில் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொன்னாவே நமக்கு வகைமைப்படுத்தும் பொழுது, அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் பொழுது 0வை லெஃப்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணணும், ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணணும். அப்போது இது எக்ஸ் ஸ்கொயர்னு வரும்போது ப்ளஸ்னுடைய மதிப்பு, அதனால் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. இது எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0. ரைட்மா? ஓகே. இப்போது இது ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ண போது, இது லெஃப்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ண போகுது. வேல்யூ எப்படி போட போகிறோம்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஃபார்ம்னா அது நமக்கு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட். யாருங்க எக்ஸ் நாட்னா எந்த புள்ளியில் சொல்கிறாங்க? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுதான் எக்ஸ் நாட். அப்போது எக்ஸ் நாட் இதுதான். ஓகே, இதுதான் எக்ஸ் நாட். எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட். ஸோ ஃபார்முலா ஓகேவா? இப்போது இது ஏன் கொஞ்சம் கேப் போட்டிருக்கேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் எதில் சொல்லியிருக்காங்க? 0 என்ற புள்ளியில் தான் நம்ம வகைப்படுத்த போகிறோம். அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் 0 ஸ்கொயர் என்னது? 0. ஸோ அந்த வேல்யூ வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் போட போகிறோம். இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் தான் உடைய மதிப்பு. இங்கே பாருங்கள் 0 ப்ளஸ் போடலாமா? 0 ப்ளஸ், ஏன்னா ரைட் சைடு வந்து அப்ரோச் பண்ணது 0 ப்ளஸ். இதில் போய் அப்ளை பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு என்ன போட போகிறோம்? 0ன்னு போட போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் 0 பை எக்ஸ் மைனஸ் 0, ரைட்? தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மதிப்பு அப்ளை பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? ப்ளஸ் வேல்யூ அப்படிங்கிறதுனால ப்ளஸ் வேல்யூ அப்படிங்கிறதுனால என்ன போட போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஆஃப் 0னுடைய மதிப்பு 0 பை எக்ஸ் மைனஸ் 0. தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து 0 போனால் எக்ஸ் ஸ்கொயர் தான் பை எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னதுமே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னு அர்த்தம். எக்ஸை 2 முறை போட்டு போயிருக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அடிமானங்கள் ஒரே மாதிரி இந்த நடுவில் வகுத்தில் வச்சுன்னா அடுக்குகள் என்ன பண்ணிக்கணும்? நீக்கிக்கணும், கழிச்சிக்கணும், அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்னு அடுக்கு 1 என்ன பண்ணிடுச்சு? போயிடுச்சா? அதை தான் இங்கே கேன்சல் பண்ணி விட்டுருவோம் நம்ம பல சமயங்களில். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் வெறும் என்ன மட்டும் கிடைக்கும்? எக்ஸ்னு கிடைக்கும். நம்ம எக்ஸனுடைய வேல்யூ நான் 0ன்னு போட்டோம்னு சொன்னாங்கன்னா சமயம் கிடைச்சிடும், 0ன்னு கிடைக்கும். ரைட்? இப்போ நம்ம அடுத்து போட போகிறது எஃப் டேஷ் ஆஃப் 0 மைனஸ் லிமிட்டு இங்கே அப்படியே போட்டுக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக அங்கே 0 ப்ளஸ் போட்டோம்ல, எங்கே என்ன போட போகிறோம்? 0 மைனஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0 பை எக்ஸ் மைனஸ் 0. இதே தான் வரும்ப்பா, நல்லா பார்த்துக்கோங்க சாமி, இதே தான் வரும். ஆனால் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்ன போட போகிறோம் பாருங்கப்பா? எஃப் ஆஃப் எக்ஸில் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு போட போகிறோம். ஏன்னா லெஃப்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணுது. தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஆஃப் 0க்கு பதிலாக 0 பை எக்ஸ் மைனஸ் 0. தட் இஸ் ஈக்குவல் டு, இது வேறு ஒரு போர்ஷன் சாமி, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ். இப்போ எக்ஸ்னு எடுக்க 2லேருந்து எக்ஸ்னு எடுக்க 1 போயிடுச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும்? எக்ஸ்னு எடுக்க 1 கேன்சல் பண்ணிக்கலாமா? மீதி என்ன இருக்கும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் இங்கே மைனஸ் எக்ஸ்னு இருக்கும். 0 மைனஸ். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணும்போது நமக்கு வேல்யூ போட்டோம் அப்படின்னு சொன்னாலும் மைனஸ் எக்ஸ், அதாவது 0 எக்ஸுக்கு பதிலாக நான் 0 போட்டேன்னா 0ன்றதே மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். அதில் மைனஸ் மதிப்பு இல்லை, ப்ளஸ் மதிப்புலன்றது தேவையில்லை. அப்போ ஈக்குவல் டு 0. இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு எதில் வந்திருக்கு?
0 மைனஸ் இது f dash of x வந்திருக்கு 0 ப்ளஸில் வந்திருக்கு என்ன போட்டுக்கலாம் f dash of 0 plus f dash of 0 minus equal to 0 f dash of 0 plus இப்போ நமக்கு எப்போ வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் f dash of 0 ப்ளஸும் f dash of 0 மைனஸும் சமமாக இருந்தால் மட்டும்தான் x equal to 0 என்ற புள்ளியில் வகைப்படுத்த முடியும். அவங்க கேட்ட கேள்வி இப்போ ரெண்டும் 0 சமமாக வந்துருச்சு. this implies therefore f dash of 0 plus equal to f dash of 0 minus ரெண்டுமே சமமாக இருக்குது. therefore x equal to 0வில் வகைமை உள்ளது. இதை என்ன பண்ண முடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் ரைட்மா. சம்மா f of x equal to modulus of x minus 1 x equal to 1 x equal to 1 என்ற புள்ளியில் வகைமை உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இந்த மாடுலஸ் அப்படின்னு கொடுத்தாவே மைனஸ் வரும் ப்ளஸ் வரும் அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட் இதை எழுதிக்கலாம். f of x equal to ரெண்டு சமன்பாடாக வரப்போது நமக்கு. ஸோ மைனஸ்னு போட்டால் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ்ன்னு எடுக்கலாம் ஒரு வேல்யூ அப்போ எக்ஸ் மைனஸ் 1ன்னு வரும். இதை வந்து உள்ளே போயிருக்கணுமா மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேவா. மைனஸ் தான் அது குறியை மாற்றணும் இல்லைனா 1 மைனஸ் எக்ஸ்ன்னு கூட போடலாம். இது மைனஸ் எக்ஸ்ன்னு வருது இல்லையா மைனஸ் வேல்யூ எடுக்கும்போது மைனஸாக எடுத்தோன்னா எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1 ஓகே. ஏன்னா எக்ஸினுடைய என்னன்ற புள்ளியில் 1ன்ற புள்ளிங்கிறாங்க. அப்போது மைனஸ் 1லேருந்து அப்ரோச் பண்ணோம் ப்ளஸ் 1லேருந்து அப்ரோச் பண்ணோம். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ லெஸ் தென் மைனஸ் 1 இது அப்படியே எடுத்துக்கலாம். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 ஓகேம்மா. இப்போ நான் f dash of x ஃபார்மில் போடுறேன். f dash of x equal to ஃபார்மில் என்னதுமா லிமிட் x tends to x0 f of x minus f of x0 by x minus x0 ஓகே. இதான் ஃபார்முலா. இந்த கேப் ஏன் விட்டுருக்கேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ என்னது 1ன்னு போட்டு பார்க்குறேன். ஸோ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு x0 இது என்னது இந்த 1 இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்து போடுவோம். 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ்ன்னு போட போகிறோம். ரெண்டு சமமாக வருதான்னு பார்க்க போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் 1 அப்படின்னு சொன்னால் இங்கே 1 போட்டால் மைனஸ் 1 ப்ளஸ் 1 வந்துடும் 0 ஓகே. இங்கே நம்ம 1ன்னு போட்டால் வரும் ப்ளஸ் 1 மைனஸ் 1 0 வந்துடும். அப்போ எஃப் ஆஃப் 1க்கு பதிலாக நான் 0 போட போகிறேன். லிமிட் இது f dash of 1 மைனஸ் எடுத்துக்கலாமா. ஸோ 1 மைனஸ் எடுக்கும்போது இந்த ஃபார்மில் தான் நம்ம எடுக்கணும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 எடுக்க போகிறோம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு x0க்கு பதிலாக என்னது 1 மைனஸ் f of x மைனஸ் f of x0க்கு பதிலாக 1 பை x மைனஸ் 1 ரைட். தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் f of xனுடைய மதிப்பு 1 மைனஸில் எடுக்கும்போது எந்த சமன்பாடு எடுக்கணும் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே மைனஸ் எஃப் ஆஃப் 1உடைய மதிப்பு என்னதுமா 0 பை எக்ஸ் மைனஸ் 1 ஓகே. 0 போயிடுச்சு விட்டுடலாம். 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக அந்த மைனஸ் புதவியில் எடுத்துடலாமா. இங்கே கூட நம்ம அப்படியே வச்சுட்ருக்கலாம். இந்த மைனஸ் கூட அப்படியே வச்சுருக்கலாம். சரி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் இது அப்படியே போட்டால் சமயம் மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே பாருப்பா இதை நான் தெரியுறதுக்காக போட்டேன். இங்கே நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும் ஒன்றா. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் ஆன்சர்னா சமயம் வந்துச்சு மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1 யாருனுடைய வேல்யூ இது f dash of 1 மைனஸ் அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து மைனஸ் லெஃப்ட் சைட்லேருந்து 1 அப்ரோச் பண்ணால் இது. இப்போ சிமிலர்லி இங்கே போட்டுக்கலாமா. இப்போ இங்கே போட்டுக்கிறேன் நான் f dash of 1 ப்ளஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் f of x மைனஸ் f of 1 பை x மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் லிமிட் போட மறந்துட்டேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் 1 ப்ளஸ் அதாவது ரைட் சைட்லேருந்து அப்ரோச் பண்ண ஃபார்ம் என்னது எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 1உடைய மதிப்புனா சமி 0 பை எக்ஸ் மைனஸ் 1 லிமிட் போட மறந்துட்டேன். எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் நீங்கள் கீழே அப்படியே போட்டு போகலாம். எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் 1ல் எந்த நம்பர்லேருந்து 0 கிடைச்சா அதே நம்பர் தான் கிடையாது எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் ஆகிடுச்சா 1 டைமு. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் என்ன கிடைச்சது ப்ளஸ் 1 அப்போ ஆன்சர் நான் சாமி ப்ளஸ் 1 எஃப் டேஷ் ஆஃப் 1 ப்ளஸ்
நமக்கு என்னது வகைமைப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரூல்ஸ் என்னதுமா எஃப் டேஷ் ஆஃப் 1 மைனஸும் எஃப் டேஷ் ஆஃப் 1 ப்ளஸும் எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும். அங்கே -1 வந்துருக்குங்க, +1 வந்துருக்கு. ஸோ நாட் ஈக்குவல் டு தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வகைமை இல்லை, வகைமை இல்லை. ரைட்மா? அவ்வளோதான் சாமி. Third sum f of x equal to modulus of x plus modulus of x minus 1 x equal to 0, 1 0 என்ற புள்ளியிலும் 1 என்ற புள்ளியிலும் இந்த f of xக்கு நம்ம வகைமைப்படுத்த முடியுமா, டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ f dash of x னுடைய ஃபார்முலாவில் தான் அதை போட போகிறோம். வகைமை உள்ளதான்னு கேட்டால் 2 புள்ளி கொடுத்துருக்காங்க. அப்போ 0 to 1 இந்த லிமிட்டுக்குள்ளே தான் நமக்கு வரப்போகுது. மாடுலஸ்ன்னு சொன்னாவே உங்களுக்கு மைனஸ் எடுக்கணும் ப்ளஸ் எடுக்கணும் தெரியும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் மைனஸ் எடுக்கிறேன். மைனஸ் இதுவும் மைனஸ் ஆஃப்னு வருமா, மைனஸ் தான் அதுக்குரிய மாற்று. இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது, மைனஸ் எக்ஸாக மாறும், -1 +1 மாறும். -1x -1x ஒத்த உறுப்புகள் ஒன்றா சேர்த்துக்கலாம். -1x சேர்த்தா -2x + 1. ஓகே, எப்போ இது நான் மைனஸ்னு எடுக்கிறேன்னு சொன்னால் 0 விட கம்மியாக இருக்கும்போது x <0. இப்போ ரெண்டுமே நான் ப்ளஸ்ஸாக எடுக்கிறேன். இது +x +x -1 எடுக்கிறேன். அப்போ ஒரு எக்ஸையும் ஒரு எக்ஸையும் சேர்த்தா 2x. ஸோ 2x + 2x - 1. இது எப்படின்னா x is greater than 0. அவங்க லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 0 to 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ லிமிட் நமக்கு <0 வந்துருச்சு. இதுக்குள்ளே போகணும் 1. அதனால் <0க்கு பதிலாக நம்ம என்ன சமி போட்டு போகிறோம், 1ன்னு போட்டுக்கிறோம். ரைட்? இப்போது நடுவில் என்னென்ன போட போகிறேன், ஏன் கேப் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், இதை மைனஸ்னு எடுக்கிறேன், இதை ப்ளஸ்ன்னு எடுக்கிறேன். மாடுலஸ் தான் மைனஸ் எடுக்கணும் ப்ளஸ் எடுக்கணும் இல்லையா. இதை மைனஸ் எடுத்துனா வரும் -x, இது அப்படியே வரும். ஸோ -x +x கேன்சல் ஆகிடும் -1. எனக்கு -1 லிமிட்லாம் கிடையாது, நான் 0,1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேவையில்லை. அடுத்தது இதை நான் ப்ளஸ் வச்சுக்கிறேன், இதை மைனஸில் எடுக்கிறேன். மைனஸ் எடுக்கும்போது -x வரும், -1 வரும், +1 வருமா, +x -x கேன்சல் +1 வரும். அப்போ இதை எடுத்து அப்படியே போட போகிறேன். சாமி x மைனஸ் இதை மைனஸ் எடுத்தோன்னா -(x - 1) ஈக்குவல் டு x -x முன்னாடி ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்கு இருந்தால் அர்த்தம். இந்த மைனஸ் எடுத்து உள்ளே பெருக்க போகிறோம். -xன்னு வந்துடும் +1 தட் இஸ் ஈக்குவல் டு +x -x கேன்சல் ஈக்குவல் டு. ஸோ இந்த லிமிட் தான் நமக்கு தேவை. x is less than 0 x <1 இந்த லிமிட்டுக்குள்ளே தான். ஓகேவா? இப்போ இதில் இது ஓகேவாக இருக்கலாம், 0வாகவும் இருக்கலாம், இங்கே ஈக்குவல் டு போடலாம். இது 1ஆகவும் இருக்கலாம், இங்கே ஈக்குவல் டு போடலாம். ஆனால் நம்ம எந்த புள்ளியில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ f'(x)க்கு போகிறோம். அது முன்னாடி ஒரு கேப் போடுவோம் இல்லையா. f(2) புள்ளி கொடுத்தா f(1) 0க்கு கண்டுபிடிக்கணும், f(1)க்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ f(0) ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். f(0)னா அது 0, இந்த புள்ளி போடணும், இதையும் போடணும், இதுக்கு போட முடியாது. ஸோ இங்கே போட்டு பார்க்குறேன். 0ன்னு போட்டோன்னா அங்கன்னா ஒரு சமய +1. ஓகேம்மா? இங்கே போடுறேன் 0 எங்கே இருக்குதோ அங்கே அப்ளை பண்ணி பார்க்குறேன். இங்கே ஒன்றுமே கிடையாது, 1 தான் இருக்குது. அப்போ 1. அப்போ f(0)ன்னு போட்டால் 1. அடுத்தது f(1)ன்னு போட்டு பார்க்குறேன். இங்கே 0 தான் இருக்குது, நம்ம இதை விட்டுறோம். இங்கே 1 இருக்குது, இங்கே போட்டு பார்க்கலாம். என்ன தான் கிடைக்கும், 1. இங்கே போட்டு பார்க்குறேன். எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா 1 2 2லேருந்து 1 போனால் 1 தான் கிடைக்கிது. இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு போயிடலாமா. ஸோ f'(x) ஈக்குவல் டு லிமிட் x tends to x0 f of x minus f of x0 by x minus x0 y2 minus y1 by x2 minus x1. ஃபார்முலா தான், நான் சாய்வுக்கான ஃபார்முலா. இப்போது f dash of நான் என்ன போட போகிறேன், 0 மைனஸ்னு போடுறேன். ஃபஸ்ட்டு இது என்னென்னு எடுக்கிறேன், 0 மைனஸ் எடுத்து எந்த ஃபார்ம் எடுக்கணும், f of xக்கு இதுதான் எடுக்கணும் நம்ம. அப்போ லிமிட் x tends to 0 மைனஸ் f of xக்கு பதிலாக என்ன இருக்குது, -2x + 1 மைனஸ் f of 0க்கு என்ன போட போகிறோம், -1 by x மைனஸ் x0க்கு பதிலாக என்ன சாமி, 1. தட் இஸ் ஈக்குவல் டு +1 -1 கேன்சல். லிமிட் x tends to 0 minus -2x by x minus 1. That is equal to சமி இப்போ ஒன்று தப்பு பண்ணியிருக்கணும், ஞாபகம் பாருங்கள். 0 பதிலாக f of x0 பதிலாக எடுக்கணும், 0 தானே எடுக்கணும், 0. அப்போ இது போயிடுச்சா. ஸோ இந்த x கேன்சல் ஆகிடுச்சு. லிமிட் x tends to 0 மைனஸ் -2 மட்டும் வரும், எக்ஸே கிடையாது. அதனால் ஆன்சர் என்ன சாமி, -2. யாருக்கு, f dash of 0 மைனஸ்க்கு. ஓகே, அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா
0 ப்ளஸ் போகலாமா? இப்போ இங்கே போகிறேன். f dash of 0 ப்ளஸ் இங்கே போடுறேன் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் அப்படின்னா 0 விட அதிகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இதுக்கு தானே வரப்போகிறோம், நம்ம 1க்கு தான் வரப்போகிறோம். அப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக போகிறது பதிலாக ஃபார்முலாவில் இது வைக்கலாம் சாமி. எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 0 பை இங்கே டைரெக்டாக அப்ளை பண்ணியிருப்பேன் எக்ஸ் மைனஸ் 0. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 0 விட அதிகம்னு சொன்னால் எதுமா அந்த 1 தானே போட போகிறோம். ஸோ 1 மைனஸ் எஃப் ஆஃப் 0 மதிப்பு 1 பை எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 0 எக்ஸ். that is equal to limit x tends to 0 plus 1லேருந்து 1 போனால் 0 by anything equal to 0. ஸோ இங்கே 0ன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு ஆன்சர் என்ன சாமி 0. இது என்னது எஃப் டேஷ் ஆஃப் 0 ப்ளஸ்ஸு. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 0 மைனஸும் எஃப் டேஷ் ஆஃப் 0 ப்ளஸ்மே நமக்கு சமமாக வரல. அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்ற புள்ளியில் வகைமை இல்லை. அடுத்து நம்ம இன்னொன்று கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த லிமிட் எடுக்கிறோம், இந்த லிமிட் எடுக்கிறோம். இதில் 1 மைனஸ் எடுக்கலாம், இதில் 1 ப்ளஸ் எடுக்கலாம். ஓகே. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் 1 ப்ளஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. லிமிட்டே போட மாட்டேங்கிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் 1 ப்ளஸ் சாரி 1 மைனஸ் போட்டுக்கணும். சரி பரவாயில்ல. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 ப்ளஸ் 1 ப்ளஸ்னால் 1 விட அதிகம். எந்த ஃபார்மில் எடுக்கணும் 2x மைனஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக 2x மைனஸ் 1 மைனஸ் எஃப் ஆஃப் 1உடைய மதிப்பு நம்ம என்னென்னு போட்டு வச்சுருக்கோங்க பர்சாமி 1 by x minus 1 that is equal to limit x tends to 1 plus 2x ஒத்த உறுப்புகள் ஒன்றா சேர்த்தா மைனஸ் 2ன்னு வருமா? அப்போ நான் வரும் 2x மைனஸ் 2ன்னு வரும் பை எக்ஸ் மைனஸ் 1. ரெண்டு புது வழியில் எடுத்துடலாமா? ஸோ 2 இன்ட்டு புது எடுத்தால் ப்ராக்கெட் போடும், ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம். ஓர் எக்ஸ் ஓர் 2 ஓர் 2 பை x minus 1. இது என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் சாமி. தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் 1 ப்ளஸ் இங்கே என்ன வரும் இருக்குது ப்ளஸ் 2 மட்டும் இருக்குது. யாருனுடைய மதிப்பு எஃப் டேஷ் ஆஃப் 1 ப்ளஸ்னுடைய மதிப்பு. அடுத்தது எஃப் டேஷ் ஆஃப் 1 மைனஸ்னுடைய மதிப்பு. 1 மைனஸ்னால் இது இருக்குது இல்லையா, எக்ஸ் 1 விட குறைவுன்னா இதை எடுக்கணும், இந்த ஃபார்முலா எடுக்கணும். ஸோ ஃபார்முலா எடுக்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் 1 by x minus 1 that is equal to limit x tends to 1 minus f of x க்கு பதிலாக இந்த ஃபார்முலா எடுக்கணும். இங்கே 1 தானே சாமி. ஸோ 1 மைனஸ் எஃப் ஆஃப் 1னுடைய மதிப்பும் இங்கே 1 இருக்கா. ஸோ 1 by x minus 1 that is equal to 0 by anything equal to 0. ஸோ f dash of 1 minus equal to நான் சாமி கிடச்சிச்சு 0ன்னு கிடச்சி. ஸோ இதுலேயும் வந்து 1 ப்ளஸும் 1 மைனஸும் நமக்கு எப்படி இல்லை சமமாக இல்லை. இதுலேயும் எஃப் டேஷ் ஆஃப் 0 மைனஸும் எஃப் டேஷ் ஆஃப் 0 ப்ளஸும் நமக்கு சமமாக கிடையாது. ஸோ தேர்ஃபோர் எனக்கு இடம் இல்லைம்மா, அதனால் இங்கே போடுறேன். நீங்கள் ஒன்று கீழே ஒன்று போட்டுக்கோங்க. எஃப் டேஷ் ஆஃப் 0 மைனஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 1 மைனஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் 1 ப்ளஸ். திஸ் இம்ப்ளாய்ஸ் தேர்ஃபோர் x equal to 0, 1இல் வகைமை இல்லை. ஓகேம்மா, அந்த ரெண்டு புள்ளிகளையும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு புள்ளியுமே நமக்கு என்ன இல்லை வகைமை இல்லை. ஓகே சாமி. ஃபோர்த் சம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மோட் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 என்ற புள்ளியில் வகைமை உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம மாடுன்னு சொன்னாவே மைனஸ் எடுக்கணும் ப்ளஸ் எடுக்கணும். ஸோ மைனஸ் ஃபஸ்ட் எடுக்கலாம். மைனஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ மைனஸ்னு போட்டாவே நம்ம என்ன வரும் லெஸ் தென் 0வா. நாங்கள் எந்த புள்ளி கொடுத்துருவோம் அதை எடுக்க போகிறோம் லெஸ் தென். அடுத்து ப்ளஸ்ன்னு எடுக்கிறோம் ப்ளஸ் சைன் எக்ஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ எஃப் ஆஃப் 0னுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா 0 என்ற புள்ளியில் கேட்டதுனால எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு மைனஸ் சைன் 0 தான் ப்ளஸ் சைன் 0 தான். ஸோ எஃப் ஆஃப் 0க்கு பதிலாக 0 போட்டுக்கிறோம். ஃபார்முலா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வகைமை உள்ளதான்னு சொன்னாவே எஃப் ஆஃப் எக்ஸை வகைப்படுத்தா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் by x minus x நாட். ஃபார்முலா நம்ம சாய்வுக்கான ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. இந்த y2 அப்படின்றது f ஆஃப்னு சொன்னாவே நமக்கு y னுடைய வேல்யூன்னு தெரியும். இதுதான் y2, இது y1, இது x2, இது x1.
அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் இது லெஸ் தென் 0 அப்படின்னு சொன்னாவே நமக்கு என்ன சாமி 0 வந்து இடதுபுறமாக அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எஃப் ஆஃப் 0 மைனஸ் ஈக்குவல் டு லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட்னா 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக லெஸ் தென் சொல்கிறதுனால மைனஸ் சைன் எக்ஸ் எடுக்கிறோம், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக என்ன போடுறோம், எஃப் ஆஃப் 0ன்னு போடுறோம். ஏன்னா எந்த புள்ளி எடுக்கிறோம், 0 எடுக்கிறோம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக 0 போடுறோம். ரைட். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் நல்லா தெரிஞ்சுக்க சாமி. லிமிட் எக்ஸ் சைன் எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னு சொன்னால் பை 0ன்னு வந்துச்சு நல்லா சாமி, இது வந்து இன்ஃபினிட்டி வரும் இல்லையா. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சைன் எக்ஸ் பை எக்ஸினுடைய மதிப்பு ஆல்வேஸ் இஸ் 1. எப்போவுமே அதனுடைய மதிப்பு 1 இருக்கும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1 போடுறோம். சிமிலர்லி நம்ம அப்படியே 0 ப்ளஸ் போடணும். இங்கே மைனஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், ப்ளஸ் சைன் எக்ஸ் பை எக்ஸ்னு வரப்போகுது. ஸோ +1 வரப்போகுது. நமக்கு என்னது வகைமை உள்ளதான்னு செக் பண்ணணும்னா அந்த புள்ளியில் குறிப்பிட்ட புள்ளியில் வகைமை உள்ளதான்னு செக் பண்ணணும். என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் 0 மைனஸும் எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எப்படி இருக்கும், சேமாக இருக்கணும். பட் இது -1 வந்திருக்கு, இது +1 வந்திருக்கு, ரெண்டும் சமம் கிடையாது. ஸோ x = 0வில் வகைமை இல்லை. ரைட்மா.